வணக்கம். கொங்கு நாட்டு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி கொங்கு நாட்டு சமையலில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரி மசால், உருளைக்கிழங்கு மசால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு ஒரு 4 எடுத்து வேக வச்சு பொடிச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தழை, பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இது பார்த்திங்கன்னா கடலை மாவு தண்ணியில் வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். நீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அடுப்பில் வடை சட்டி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போது கடுகு போட்டுக்கோங்க. பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வெந்துடக்கூடாதுங்க. ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் பொடிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விடுங்க. இந்த பூரி மசாலுக்கு வெங்காயம் அதிகமாக போடணுங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விடுங்க. நல்லா உப்பு பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்படியும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போது கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றணும். கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கல்லையை பொடி பண்ணி கூட கரைச்சி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகணும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. சுவையான உருளைக்கிழங்கு பூரி மசால் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.